Please subscribe Sadhguru Sai Creations. மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு ரெண்டு பிரஷ்லையும் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி ஏதாவது தெரியுதான்னு நம்ம பார்க்கணும். ஏதாவது நான் அப்ளை பண்ணலாமா, இல்லை பழைய மாதிரி எனக்கு பிரஸ்ட் ரொம்ப ஸ்டிஃபாக நார்மலாக வருமா அப்படின்ட்டு நிறைய பொருட்களை என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். தசைகள் லூஸாக இருக்குது, ஆர்ம்ஸில் கைகள்லேயும் தசைகள் ரொம்ப லூஸாக இருக்குன்னா இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தினமும் இதை மசாஜ் பண்ணிவிட்டு லேசாக வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு காட்டன் டவல் வச்சு நம்ம ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நிறைய பெண்களுக்கு இது மருத்துவ ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும்பொழுது அதிலிருந்து நாம் எப்படி விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பெண்களை பொறுத்த வரைக்கும் அழகு அப்படின்றது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ஸ்கின்னு ரொம்ப ஃபேராக இருக்கணும், ஃபேராக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், ஹேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி தான் பெண்களுக்கு மார்பகங்களில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது அழகு சார்ந்தும் நம்ம பார்க்கும்பொழுதும் நிறைய பெண்களுக்கு இது மருத்துவ ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும்பொழுது அதிலிருந்து நாம் எப்படி விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக 30 வயதை கடந்த பெண்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் பிரஸ்ட்டை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மேமோகிராம் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். 30 வயது இல்லைனாலும் நியரிங் மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக வருடத்திற்கு ஒரு முறை நம்ம மேமோகிராம் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இல்லை நம்ம செல்ஃபாக எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்பொழுது மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு ரெண்டு பிரஷ்லையும் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி ஏதாவது தெரியுதான்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக பிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம், ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம், ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மென்சஸ் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அதாவது மார்பகங்களில் ஒரு வலியோ மறுத்து போகிற மாதிரி ஒரு வலி இருக்குது, ரொம்ப ஹெவினஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக லம்ஸ் மாதிரி கட்டிகள் எனக்கு தொட்டு பார்க்கும்போது தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பீரியட்ஸ் முடிந்ததுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். அந்த ஹெவினஸ் இருக்காது, அதில் சில லம்ஸ் இருந்துச்சுன்னா அது கரைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலி எல்லாம் இல்லாமல் போகும். இது நார்மலாக நடக்கக்கூடியது. இதற்கு மாறாக நமக்கு சின்னதாக ஏதாவது கட்டிகள் மாதிரி பிரஸ்ட்டில் தெரிஞ்சுதுன்னா இம்மிடியேட்டாக அதற்கான சிகிச்சை முறைகள் மேமோகிராம் டெஸ்ட் எடுத்து சிகிச்சைகளை கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி சில பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்து பார்த்தோம்னா இப்போ ஆஃப்டர் டெலிவரி நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்குறோம். பிரஸ்ட் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா பிரஸ்ட் ரொம்ப சேக் ஆகிடுச்சு, எனக்கு தளர்ந்து தொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதற்கு நான் பேசிக்காக ஏதாவது நான் அப்ளை பண்ணலாமா, இல்லை பழைய மாதிரி எனக்கு பிரஸ்ட் ரொம்ப ஸ்டிஃபாக நார்மலாக வருமா அப்படின்ட்டு நிறைய பொருட்களை என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு தசைகளை இறுக்கம் அடைவதற்கான நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது என்னென்னன்றதை நம்ம ஒன்றொன்றாக பார்க்கலாம். அதே மாதிரி உணவு முறையில் நாம் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணுன்றதையும் பார்க்கலாம். சிலருக்கு வயதிற்கு ஏற்ற மாதிரி பிரஸ்ட்டோட சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு 18+, எனக்கு 20 இயர்ஸ் ஆகுது, பிரஸ்ட் டெவலப்மெண்ட் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, இதற்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னும் கேட்பாங்க. இதற்கு பேசிக்காக ஹெரிடிட்டி ஒரு ரீசன். அதாவது ஜெனட்டிக், அதாவது நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது நம்மளுடைய ஜீன் தான். மேஜர் ரோல் அதுதான் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளுடைய பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இல்லை பிரஸ்ட்டோட சைஸுக்கும் ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம பிரஸ்ட் ஃபீட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரஸ்ட்டு இந்த மாதிரி சேக் ஆகுதுன்னா அதற்கு சில எண்ணெய்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இப்போது உணவு முறையில் நான் என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னா, அதாவது பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே என்ன பண்ணுன்னா வெயிட் கெயின் ஆகுதுன்னு சொல்லலாம். நான் நிறைய ஃபுட் இதுக்காக சாப்பிட்டேன் மேம், ஆனால் எனக்கு பிரஸ்ட் டெவலப் ஆகலை, வெயிட் போட்டுட்டேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. உடல் எடை அதிகரிச்சுட்டே போதும், அதனால் நான் அதையும் விட்டுட்டேன். எடுக்கக்கூடிய ஃபுட் எப்படி இருக்கணும்னா ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போது எடுக்கக்கூடிய ஃபுட் ப்ரோட்டீன், அனிமல் ப்ரோட்டீனாக இருக்கக்கூடாது. அப்போது பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் டயட் தான் நம்ம அதிகமாக எடுக்கணும். ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற டயட் நம்ம எடுக்கணும். முக்கியமாக இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம நிறைய எடுத்துகிட்டு வரணும். அப்போ அனிமல் ப்ரோட்டீனை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு
பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் டயட்டை நம்ம நிறைய எடுத்துக்கணும். இதில் நட்ஸு, சீட்ஸ் வகைகள் இது எல்லாமே எடுக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மற்றும் ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மற்றும் ஸ்டாமினா நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பியூபர்ட்டி அட்டன் பண்ண டைமில் சில ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். கருப்பட்டி எடுத்துப்போம், வெந்தயம், கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, இது எல்லாமே ஃபுட்டில் நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னா பிரெஸ்ட்டோட டெவலப்மெண்ட் அப்படின்றது சீராக நேச்சுரலாக நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ண நிறைய தாய்மார்களுக்கு நம்ம இந்த ஆயிலை வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம். இந்த ஆயில் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக என்ன சேருதுன்னா, பேசிக்காக நம்ம ஸ்கின் வந்து மசில் டோன் வந்து டைட் ஆகணும்னா இதுக்கு துருப்பு தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள் ரொம்ப முக்கியம். அப்போது இதில் நம்ம இந்த ஆயிலை என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மாதுளை பழத்தோட தோல்கள் நம்ம ரொம்ப முக்கியமாக இதில் சேர்க்க போகிறோம். பொதுவாக இந்த நாட்டு மாதுளையாக இருந்தால் ரொம்ப சிறந்தது. இந்த நாட்டு மாதுளையோட தோல்களை நம்ம வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பவுடர் பண்ணால் இன்னும் சிறந்தது. 1-2 நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் நம்ம என்னென்ன மூலிகைகள் இதோட சேர்த்துக்க போகிறோம், என்னென்ன வேறு மூலிகைகள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் மஞ்சிட்டி அப்படின்னு சொல்கிற மூலிகை சேருது. அதுக்கப்புறம் அகில் கட்டை. அந்த காலத்தில் இந்த அகில் கட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, வாசனைக்காக இதை வந்து பயன்படுத்துவாங்க. வீட்டில் வந்து நம்ம சாம்பிராணி, குங்குளியம்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி அகில் கட்டையை எரித்து அந்த வாசனையை வந்து வீடுகளில் போடுவாங்க. அகில் கட்டையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம சேர்த்து என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன சின்ன பீசஸாக ஒரு இரவு முழுவதும் அது நல்லா ஊறணும். தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் இதை நல்லா நம்ம இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து தைலமாக காய்ச்சணும். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தோம்னா அதிகமான துவர்ப்பு சக்தி மற்றும் நம்ம தசைகளை வலிமையாக்கக்கூடியது. இப்போது நிறைய பேருக்கு இது பிரெஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, அடி வயிற்றில் தசைகள் வந்து தொங்குது, இல்லை தொடைப்பகுதியில் ரொம்ப தசைகள் வந்து லூஸாக இருக்குது, ஆர்ம்ஸில் கைகள்லேயும் வந்து தசைகள் ரொம்ப லூஸாக இருக்குன்னா இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதுளை தோல், அகில் கட்டை இது எல்லாமே சேர்த்ததை நம்ம நைட் எல்லாம் ஊற வச்சு அந்த கஷாயத்தில் நல்லெண்ணெயும் சேர்த்து தைலமாக நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த தைலத்தை பிரெஸ்ட்டோட சைஸ், மார்பகங்களோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சாகிங் பிரெஸ்ட் இருக்குது, ரொம்ப தளர்வாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ தினமும் இதை மசாஜ் பண்ணிவிட்டு லேசாக வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு காட்டன் டவல் வச்சு நம்ம ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா தளர்ந்த மார்பகங்கள் இறுக்கமடையும். உணவிலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்பைஸியாக ஆயிலி டயட் எடுக்காமல் தோற்பு சக்தி மற்றும் கசப்பு இருக்கக்கூடிய உணவை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணும். இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா பிரெஸ்ட்டோட சைஸ் வந்து நாளடைவில் நமக்கு பெரிதாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சாகிங் பிரெஸ்ட் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடலில் எங்கே நமக்கு வந்து தசைகள் ரொம்ப தொங்குற மாதிரி இருந்தாலும் இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். இதுலேயும் அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு அழகு சார்ந்து மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் நம்ம இதை அணுகணும். ஒருவேளை பிரெஸ்ட்டு சைஸில் ஏதாவது வேறுபாடு தெரியுது, இல்லை உள்ள ஏதாவது லம்ஸ் இருக்குது, கட்டிகள் இருக்குன்னா இம்மிடியேட்டாக அதை பார்க்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் மார்பக புற்றுநோய் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதை பற்றி கவனிக்காமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால வரக்கூடியது தான். அதனால் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வருடத்துக்கு ஒரு முறை நம்ம செல்ஃபாக டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கான தகுந்த சிகிச்சைகள் நம்ம எடுக்கணும். இது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பதிவாக மட்டும் இல்லாமல் அழகு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பதிவாகவும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.